ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு தி செஷன். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது கட்டாயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்து வர எஸ்எஸ்சி சிஜிஎல் அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேள்விகள் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதுக்காக தான் நான் இந்த செஷன் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட இது என்ன அப்படின்னா கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு. சோ கட்டாயம் இந்த செஷனோட பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல டெலிகிராம்லயோ வந்துடும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, சரியா? அப்பதான் வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், சரியா? நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணும் எக்ஸாம்ல. 6 to 7 கொஸ்டின்ஸ் கிட்ட இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது ரொம்ப எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், சரியா? நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீடைல் இங்க கொடுத்துருக்கேன், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் ஒரு சில டாபிக் இருக்கு, ஒரு 7 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 7 டாபிக்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாவது, ஒரு வருஷம் இல்ல 1.5 வருஷம் மினிமம், ஓகே, மேக்சிமம் எடுத்தா 1.5 வருஷம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்குள்ளதையாவது படிச்சுட்டு போங்கன்னு சொல்றேன், ஓகேவா? 6 மாசம் இல்ல 1.5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா படிச்சாகணும். படிச்சுட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நீங்க அது உங்களோட எக்ஸாம்ல ரிலேட் பண்ணி, உங்க லைஃபோட ரிலேட் பண்ணி படிக்கணும், சரியா? சும்மா வந்து இதை மனப்பாடம் பண்றதுக்கு இங்க இல்ல. டெய்லி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தீங்க இல்ல வீக்லி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் அதுக்கான டிப்ஸ் எல்லாம் ஃபைனலா வச்சிருக்கேன், எப்படி வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் இப்ப நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு சிஜிஎல் அந்த மாதிரி போக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஒரு வருஷமா நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல எண்ட்ல சொல்றேன். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலும் நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன், ஓகேவா? ஏன்னா இது மஸ்ட். சோ வாங்க இன்னைக்கான செஷன் பார்க்கலாமா? நான் இன்னைக்கு வந்து மந்த் வைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜான் மந்த் பார்த்தலாம். ஜான் மந்த்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகரியா அப்படிங்கிறவரை பினான்ஸ் கமிஷனோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனாவது சேர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது சேர்மனா இவரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. 16th பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்களா, 16வது சேர்மன். ஓகே, அண்ட் இந்த அரவிந்த் பனகரியா இருக்காருல்ல, இவர் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டும் வச்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் இருந்திருக்கும், நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த நித்தி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் கிடையாது, ஆமா, நித்தி ஆயோக் வந்து சேர்மன் வந்து பிஎம் தான் இருப்பாங்க. வைஸ் சேர்மனா இவங்க இருந்திருக்காங்க, ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க, சரியா? நித்தி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்டா அரவிந்த் பனகரியா. இப்போ பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் 16வது பினான்ஸ் கமிஷன் இப்போ போயிட்டு இருக்கிறது. சோ இதோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகரியா, ஓகேவா? அரவிந்த் பனகரியா, புரிஞ்சுச்சா? 16வது பினான்ஸ் கமிஷனோட சேர்மன். ஓகே, அடுத்து பாக்கலாமா? அடுத்து பிங்கி, சரியா? பிங்கி அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு கேலோட பேரு, சரியா? அவங்க பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இந்த பிங்கி அப்படிங்கிறவங்க யாருன்னா, இவங்க 2009 வந்த ஸ்மைல் பிங்கி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி, சரியா? ஸ்மைல் பிங்கி, ஐயோ வரும், சரியா? ஐயோ ஸ்மைல் பிங்கி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி இருக்கு. அது ஆஸ்கார் வாங்குச்சு, சரியா? 2009 ஆஸ்கார் வாங்குச்சு, ஓகேவா? இந்த இதுல நடிச்ச ஒரு கேல் இவங்க, சரியா? இந்த ஸ்மைல் பிங்கி அப்படிங்கிற இவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்திருப்பாங்க. சோ அவங்களே பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இது எதுக்காக? இது அந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எதுக்காக 2015 கொண்டாந்துருப்பாங்க. சோ எதுக்காக கொண்டாந்துருப்பாங்க? பெண்கள்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்கிறதுக்காக, பெண்களோட கல்வியை முன்னேற்றம் செய்யறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? அப்ப இது ரொம்ப முக்கியமானது, இந்த பிங்கி அப்படிங்கிறவங்க. அண்ட் அது ஆஸ்கார் வாங்கின இயர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 2009. அதோட டைரக்டர் பாத்தீங்கன்னா மேகன் மிலனா, ஓகேவா? மேகன் மிலன். அண்ட் இந்த வருஷம் இப்ப ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்துருச்சுல, எலிபென்ட் விஸ்பரர்ஸ் சொல்லிட்டு ஆஸ்கார் வாங்குச்சு. அதே மாதிரி 2009 ஸ்மைல் பிங்கியும் ஆஸ்கார் வாங்கியிருக்கும். ஓகே, சோ இது எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து பாக்கலாமா? அடுத்து தினேஷ், வைஸ் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, ஓகேவா? தினேஷ் கே திரிபாதி அப்படிங்கிறவரை வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? நியூலி அப்பாயிண்டட் வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் யாருன்னு கேட்டா தினேஷ் கே திரிபாதி. ஆனா இது உண்மையானா இல்ல, இப்ப கரண்டா மாறிட்டாங்க. கரண்டா அப்டேட்டும் ஆயிக்கணும். இது எப்போ ஜான்ல வந்தது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒண்ணு இருக்கும், ஜான்ல ஒண்ணு இருக்கும், அப்படியே மே போனீங்கன்னா வேற மாறிடும்.
ஓகேவா. அதே மாதிரிதான் இந்த வைஸ் சீஃப் அப்புறம் சீஃப் இதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம அப் டு டேட் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப் டு டேட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு கடைசி சொல்றேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஜான் மந்த்ல வைஸ் சீஃபா யார் இருந்தாங்கன்னு கேட்டா, நாவல் ஸ்டாஃபோட வைஸ் சீஃபா யார் இருந்தாங்கன்னா தினேஷ் கே திரிபாதி. ஓகேவா, தினேஷ் கே திரிபாதி. பட் இப்ப கரண்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கே சுவாமிநாதன், கிருஷ்ணன் சுவாமிநாதன் அப்படிங்கிறவரு இப்ப கரண்டா இருக்காரு. ஓகேவா, சுவாமிநாதன் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன், நானும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஏன்னா இது ஜான்ல உங்களுக்கு இப்படியும் கேட்பாங்க. ஜான் 2024 அப்போ நாவல் ஸ்டாஃபோட வைஸ் சீஃபா யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 2024 ஜனவரியில யார் இருந்தாங்க? தினேஷ் கே திரிபாதி. இப்ப கரண்டா யார் இருக்காங்கன்னு கேட்டா, இப்ப கரண்டா கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஜூன் ஜூலை இந்த டைம் வரும், ரேரா வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கரண்டா கேட்கறதுன்னு சொன்னா கே சுவாமிநாதன் போடணும். ஓகேவா, கே சுவாமிநாதன் போடணும். இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த தினேஷ் கே திரிபாதி வந்துட்டு அப்படி சீஃபா மாறி இருப்பாரு. வைஸ் சீஃப்ல இருந்து அப்படி வைஸ் சீஃப் இருக்கிறவங்க சீஃப் போவாங்க. சரியா, வைஸ் சீஃப் டு சீஃப் அப்படின்னு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நம்ம பாக்கலாம். ஓகே, நான் இதை தனியா உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு கிளியரா அங்க சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் யாருன்னு கேட்டா, முன்னாடி தினேஷ் கே திரிபாதி, இப்போ மே ஜூன் அப்போ கே சுவாமிநாதன். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து நால்சா. ஓகே, நால்சா அப்படிங்கிறது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. நேஷனல் NA அப்படிங்கிறது நேஷனல், Lங்கிறது லீகல், Sங்கிறது சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஓகேவா, இதுதான் அதோட அந்த ஆர்கனைசேஷனோட ஃபுல் ஃபார்ம். நால்சாவோட எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. ஓகேவா, சஞ்சீவ் கண்ணா ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க நால்சா அப்படிங்கிறது. அண்ட் இது இந்த லீகல் சர்வீசஸ் ஆக்டுக்கு கீழ எல்லாம் வரும். சரியா, இந்த நேஷனல் நால்சா அப்படிங்கிறது வந்துட்டு 1987ல இருக்கும். சரியா, நால்சா LSA ஆக்ட்னு சொல்லுவாங்க. லீகல் சர்வீசஸ் ஆக்ட் எப்போ வந்ததுன்னா 1987. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல தான் யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனா சஞ்சீவ் கண்ணாவை. சோ நான் இப்படி டீட்டெயிலா சொன்னேன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்றேன். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட CEO யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? IOA. ஓகே, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட CEO யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுராம் ஐயர். அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா PT உஷா. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட். அண்ட் இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட ரோல், அவங்க என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்கன்னா, இந்தியால இருந்து ஒலிம்பிக் பிளே பண்ண போறாங்கல்ல பிளேயர்ஸ் எல்லாம், அவங்களெல்லாம் செலக்ட் பண்றதுல இவங்க தான் ரொம்ப முக்கியமா ரோல் பிளே பண்ணுவாங்க. சரி, அவங்க இங்க இருந்து ஒலிம்பிக் போகிற வரைக்கும், போய் அவங்க மெடல் ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் எல்லா பொறுப்பும் இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு கீழே தான் வரும். சரியா, அண்ட் இப்போ இந்த ஜூலை லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒலிம்பிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பிளாக் பியரா இருக்காங்க, அப்புறம் யார் யாரெல்லாம் மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க, யார் யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக்கும் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சது. சோ இது என்னது? பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால். இப்போ நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் இருக்கும். இந்த பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு 7 கண்ட்ரிஸ் இருக்கு. சரியா, அந்த 7 கண்ட்ரிஸும் சேர்ந்த அந்த 7 கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்புறம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது. சரியா, இது வந்துட்டு எப்போ வந்து உருவாக்கிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்ஸ்டெக் வந்துட்டு 1997. அப்புறம் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்கால இருக்கும். ஓகேவா, பிம்ஸ்டெக் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் என்ன யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1997ல டாக்கால வந்து, அதாவது ஹெட் குவார்டர் டாக்கா. 1997ல தான் ஃபவுண்டேஷன் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு டாக்கா தான் அதோட ஹெட் குவார்டர். வேற இதுல தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிளேசஸ். ஓகேவா, இந்த பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ். ஓகே, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, நான் வந்து ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் வரும். அண்ட் கண்ட்ரிஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம இந்தியா, அப்படி நமக்கு பே ஆஃப் பெங்கால்ல என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாம். மியான்மர் வரும், அப்புறம் வந்து நேபாள் பூட்டான் சேர்த்துக்கோங்க. அது வந்து கடல் ஒட்டி இருக்காது, பட் இதை சேர்த்துக்கணும். தாய்லாந்து வரும், தாய்லாந்து 6 வந்துருச்சா. இன்னொன்னு ஸ்ரீலங்கா. ஓகேவா, இந்த 7 கண்ட்ரிஸ் தான் என்ன
பிம்ஸ்டெக்கோட கண்ட்ரிஸ். ஓகேவா, பிம்ஸ்டெக் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அண்ட் இந்திரா மணி பாண்டே அப்படிங்கிறவர் தான் அதோட 4th செக்ரட்டரி ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, 4வது செக்ரட்டரி ஜெனரல். ஓகேவா, அண்ட் இந்தியால இருந்து போகக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் இவர் தான். ஓகேவா, ஒரு இந்தியன் பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிறது, பிம்ஸ்டெக் தலைவரா இருக்கக்கூடியது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் இவங்க எடுத்துக்கலாம். இப்போ பிம்ஸ்டெக்ல 4வது, இந்தியால இருந்து போறதுல ஃபர்ஸ்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இந்தியாவோட என்வாயா யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னா செந்தில் பாண்டியன். இவர் ஒரு IAS ஆபீசர். இவர் தான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இந்தியாவோட என்வாயா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஓகேவா. சோ அவ்வளவுதான். இது பத்தி இல்ல, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல. ஓகேவா, இந்த மாதிரி எங்க ஆர்கனைசேஷனை நீங்க வந்து ரேண்டமா பார்த்தாலும் அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா படிச்சுக்கோங்க. சரியா, அது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுங்கிறது கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அதோட ஹெட் குவார்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த இயர் ஞாபகம் வச்சுட்டா அதோட பெஸ்ட். சரியா, பட் கண்டிப்பா ஹெட் குவார்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இந்தியன் என்வாய் யாரு? செந்தில் பாண்டியன். ஓகேவா. அடுத்து ரயில்வே போர்டோட செக்ரட்டரி அருணா நாயர். ஓகேவா, அருணா நாயர் அப்படிங்கிற உமன் தான் வந்து ரயில்வே போர்டோட செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, யூபிஎஸ்சியோட மெம்பரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஷீல் வர்தன் சிங். யூபிஎஸ்சியோட மெம்பர் யாருன்னு கேட்டா ஷீல் வர்தன் சிங். இவரு முன்னாள் சிஐஎஸ்எஃப் ஓட டிஜியா இருந்திருக்காரு, டைரக்டர் ஜெனரலா இருந்திருக்காங்க. சிஐஎஸ்எஃப் தான் எல்லாருக்கும் தெரியும். சரியா, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ்னு வரும். சரியா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் சிஐ அப்படின்னாலே இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது ரிசர்வ் போலீஸ் அந்த மாதிரி வரும். இது இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். ஓகேவா, அதோட டிஜியா இருந்திருப்பாரு. பட் இப்போ அவரை யூபிஎஸ்சியோட மெம்பரா போட்டிருக்காங்க. சரியா, யூபிஎஸ்சியோட மெம்பர். அடுத்து பார்க்கலாம். அடுத்து சாஸ்திர சீமாபால். ஓகேவா, சாஸ்திர சீமாபால் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி. ஓகேவா, தல்ஜித் சிங் சௌத்ரி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தல்ஜித் சிங் சௌத்ரி. அடுத்து பாத்தீங்கன்னா TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, TRAI-யோட நியூ சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அனில் குமார் லகோட்டி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யன் சிங் சந்து அல்லது சந்து அப்படின்னு இருக்கும். சரியா, இவரை வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, பிரசிடென்ட் வந்துட்டு வருஷம் ஒரு டைம் இந்த ராஜ்யசபாக்கு வந்துட்டு 12 மெம்பர்ஸ் வந்துட்டு பிரசிடென்டே டைரக்டா நாமினேட் பண்ணுவாங்க, எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லாம. சோ அதுல சண்டிகர் யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ண சத்னம் சிங் சந்து அவரை நாமினேட் பண்ணிருக்காங்க. சரியா, பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம மார்ச் மந்த் வந்துட்டு சுதாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சோசியல் ஒர்க்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களையும் நாமினேட் பண்ணிருப்பாங்க, கர்நாடகக்காரங்க. சரியா, இவங்க. ஓகே, சோ இவங்கள நாமினேட் பண்ணிருப்பாங்க. சத்னம் சிங் சந்து அப்படிங்கிறவங்க நாமினேட் பண்ணிருப்பாங்க, சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க நாமினேட் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாப்புலரா இவங்க 2 பேரும் ஞாபகம் இருக்கு. ஓகே, சோ இன்னும் நிறைய பேர் 12 பேரும் நாமினேட் பண்ணுவாங்க, அதுல இவங்க 2 பேரும் ஒருத்தர். சரியா, ஓகே. அடுத்து இந்த மந்த் முக்கியமானது நம்ம பார்த்துட்டோம். சோ அது போக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸ்ட்ரா அங்க கொடுக்காததும் இங்க கொடுத்திருப்பேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நாவல் ஆபரேஷனோட டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு AN பிரமோத். இந்த 3 கொடுத்திருப்பேன் முன்னாடியும். நாவல் ஆபரேஷனோட டைரக்டர் ஜெனரல் AN பிரமோத். அப்புறம் ரயில்வே போர்டோட செக்ரட்டரி பார்த்தோம், அருணா நாயர்னு பார்த்தோம். இது 2 பாத்துக்கோங்க. சரியா, இது 2. இந்தியன் ஆர்மில ஃபர்ஸ்ட் உமன் சுபேதார் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரீத்தி ராஜக். ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் உமன் வந்து கட்டாயம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் உமன், ஃபர்ஸ்ட் மேல் இன் இந்தியா அப்படிலாம் இருக்கிறதுல உமனை வச்சு அதிகமா கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் உமன் சுபேதார் யாருன்னு பார்த்தா பிரீத்தி ராஜக். அதே மாதிரி மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் உமன் DGP யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்மி சுக்லா. ஓகேவா, ரஷ்மி சுக்லா. இதுவும் ரீசெண்டா இருக்கக்கூடியதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசோட சீஃப் செக்ரட்டரி, புதுச்சேரியோட சீஃப் செக்ரட்டரி வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது வந்து அவங்களோட CM அப்புறம் இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் உண்டு, இறையன்பு அப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பாத்துருப்போம். IAS இருக்கிறவங்க தான் இதுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்கலாம், வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் இது கட்டாயம் கிடையாது. ஓகே, நம்ம எவ்வளவு 30 கண்ட்ரிஸ்க்கு 30 ஸ்டேட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. 28 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்க்குலாம் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரத் சௌகான், வீரா ராணா. அடுத்து
சிஎம்டி ஆஃப் ஓகே சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பவர் கிரிட் கார்பரேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரகுமார் தியாகி. ஓகேவா, ரவீந்திரகுமார் தியாகி. அடுத்து இந்த இது பார்த்தோம், TRAIயோட சேர்மன் வந்து அனில்குமார் லகோட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட MD அண்ட் CEO யாருன்னு பாத்தீங்கன்னா பி சந்தோஷ். ஓகேவா, பி சந்தோஷ். அண்ட் இது பாத்துட்டோம், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட CEO வந்துட்டு ரகுராம் ஐயர். இதுல நான் சொன்னது ரிப்பீட்டும் ஆயிருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கும். சோ அது இந்த நீங்க 2 பேஜ் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை கூட நீங்க நோட் பண்ணி படிக்கலாம். அடுத்து பாருங்க, இதுவும் ஜான் மந்த்துக்குள்ள தான். அதானி போர்ட்ஸோட CEO வந்துட்டு அஸ்வினி குப்தா. பெப்சிகோ இந்தியாவோட CEO வந்துட்டு ஜக்ருத் கொட்டேச்சா அப்படிங்கிறவரு. அடுத்து நிவ்யா இந்தியாவோட MD வந்து கீதிகா மேத்தா. நிவ்யா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல அது. அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இது ரொம்ப முக்கியம். இது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விகாஸ் ஷீல். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் விகாஸ் ஷீல். ஓகேவா, சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணும்போது ஒரு இதுல விட்டு போனது இன்னொன்னுல கிடைக்கும். சோ அதனால அது மாதிரிதான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. இதுல இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா, யாரு அவங்க பேரு விகாஸ் ஷீல். சோ இத பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல் சொல்லணும்னா விகாஸ் ஷீல். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிலா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கும். சரியா, மணிலா, பிலிப்பைன்ஸ். 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, சோ அது போதும். அடுத்து WHO US ரெப்ரசன்டேட்டிவா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா விவேக் மூர்த்தி. ஓகேவா, அடுத்து இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா இன்டர்நேஷனல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸோட யங்கஸ்ட் PM யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் அட்டல். ஓகே, கேப்ரியல் அட்டல். அப்புறம் தைவானோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா வில்லியம் லாய். ஓகேவா, இது இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ். இது ரெண்டும் இது எல்லாமே இது 4மே இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட். அதுல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் விகாஸ் ஷீல், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போர்டோட US ரெப்ரசன்டேட்டிவா இந்தியால இருந்து US ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா விவேக் மூர்த்தி. அப்புறம் வந்துட்டு பிரான்ஸோட யங்கஸ்ட் PM கேப்ரியல் அட்டல், தைவானோட பிரசிடென்ட் வில்லியம் லாய். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது ஜான் மந்தோடது. சோ ஜான் மந்த் முடிச்சிட்டோம். ஜான் மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இதை நீங்க நோட் பண்ணி படிக்கிறது உங்க கையில இருக்கு. ஓகேவா, சோ அடுத்து ஃபெப் பாக்கலாமா. ஃபெப்ல அதாவது 16 அந்த 16th பினான்ஸ் கமிஷன் நம்ம முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், அரவிந்த் பனகரியான்னு சொல்லிட்டு. அதுல நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் வந்துட்டு 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸையும் 1 பார்ட் டைம் மெம்பரையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் 1 பார்ட் டைம் மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது அவங்க பேர்லாம் நமக்கு அவசியம் ரொம்ப அதை டீப்பா போய் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்னன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 16th பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அரவிந்த் பனகரியாங்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப அதுவே பெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஜேசா இருப்பார்ல, சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். BCCIயோட செக்ரட்டரி இவரு. அண்ட் இவரை ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா 3வது முறையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. 3rd டேர்மா. ஓகேவா, கிட்டத்தட்ட 3 டேர்மா இவர் தான் இருக்காரு ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பிரசிடென்ட் ஆகும். ஓகேவா, அண்ட் இவர் ICCலயும் ஒரு போஸ்டிங்ல இருப்பாரு. இந்தியாவோட BCCI செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட், அப்புறம் ICCIக்கும் ஒரு இது வருவாரு. ICCயோட மெம்பராவும் இருக்காங்க, சேர்மன்னும் வருது. பட் ICCயோட மெம்பராவும் இருந்திருக்காரு. சரியா, ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட மெம்பரா இருந்திருக்காரு. அது போக ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட், 3வது தடவை BCCIயோட செக்ரட்டரி. ஓகேவா, இப்போ யாரு ஜெய்சா அப்படிங்கிறவர், அமித்ஷாவோட பையன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து Sanjay Verma, an IFS officer, took an oath of office and secrecy as UPSC member administered by Dr. Manoj Soni. ஓகே, இவரும் ஒரு மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. யாரு, சஞ்சய் வர்மா. இதுக்கு முன்னாடியும் ஒரு UPSC மெம்பர் பார்த்தோம். சோ அதே மாதிரி இங்கேயும் சஞ்சய் வர்மா அப்படிங்கிறவரும் அந்த பொசிஷனுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா, மெம்பர் ஆஃப் UPSC. சோ அப்ப ஜான்ல ஒருத்தர் பார்த்தோம், இங்க ஒருத்தர் பார்த்திருக்கோம். 2 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லோச்சன் சிங் பத்தானியா அப்படிங்கிறவரை சீஃப் ஹைட்ரோகிராஃபர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஹைட்ரோ அப்படின்னாலே வாட்டர். ஓகேவா, சோ ஹைட்ரோகிராஃபர் ஆஃப் இந்தியா யாரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா சீஃப் ஹைட்ரோகிராஃபர் ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா லோச்சன் சிங் பதானியா. ஓகேவா, லோச்சன் சிங் பதானியா. அடுத்து
ஆஹ் அடுத்து உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ரித்து பாரி. ஓகே, ரித்து பாரி இந்த பிக்சர்ல கூட இருக்கும். சோ உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தரகாண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் இருக்காங்க. யாருன்னா ரித்து பாரி. ஓகே, அடுத்து ஜெனரல் உபேந்திர திவாரி. ஓகே, ஜெனரல் உபேந்திர திவாரி அப்படிங்கிறவரை ஆர்மியோட வைஸ் சீஃபா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆர்மியோட வைஸ் சீஃபா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் இப்போ கரண்டா இவங்க இருக்காங்களான்னா கிடையாது. சரியா, உபேந்திர திவாரி இப்போ ஜூன் மே மந்த்ல மாத்திட்டாங்க. என்எஸ் ராஜா சுப்பிரமணியன். ஓகேவா, என்எஸ் சுப்பிரமணியன் இவங்க தான் இப்ப கரண்டா இருக்காங்க. இது வந்து மே 2024 அப்புறம் வரும். என்எஸ் ராஜா சுப்பிரமணியம் மே ஆர் ஜூன்லயே நினைக்கிறேன் இப்ப கரண்டா இருக்கக்கூடியது. பட் பிப்ரவரி மந்த்ல யார் இருந்தாங்கன்னு கேட்டா உபேந்திர திவாரி. அப்ப இந்த உபேந்திர திவாரிங்கிறவங்க எங்க போயிருப்பாங்க? மேபி வைஸ் சீஃபா போயிருக்கலாம். சரியா, வைஸ் சீஃப்ல இருந்து தான் சீஃப்க்கு போவாங்க. சோ அப்ப இவங்க சீஃபா போயிருக்கலாம். சோ நம்ம பாக்கலாம் அப்படி. ஏன்னா இது கரண்ட் அப்டேட் நான் உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். சோ ஓவரால் அங்க பாக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சோ இதுக்கு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா, ஃபியூச்சர் இந்த வீடியோ முடிக்கும் போது இதை கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க, NPCI appointed Ajay Kumar Chaudhary as the independent director and non-executive chairman of the board for a 3-year term. ஒரு 3 வருஷத்துக்கு NPCI ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. NPCI ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? பேமெண்ட் கார்பரேஷன். சோ அதோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராவும் நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாவும் யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? அஜய் குமார் சௌத்ரி. ஓகேவா, அஜய் குமார் சௌத்ரி. அடுத்து விஜிலன்ஸ் கமிஷனரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AS ராஜீவ். ஓகேவா, AS ராஜீவ் விஜிலன்ஸ் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா மகாராஷ்டிரா பேங்க் இருக்கும். சரியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு இருக்கு. சோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேங்கோட சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருந்தவர். ஓகேவா, அந்த பேங்கோட சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருந்தவரை தான் இப்போ விஜிலன்ஸ் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷமீர் ஷாவை. ஓகேவா, ஷமீர் ஷா அப்படிங்கிறவங்கள பிபிசியோட சேர்மனா, பிபிசி எல்லாருக்கும் தெரியும். சரியா, பிராட்காஸ்டிங் டிவி இதுல வரும். சோ பிபிசியோட சேர்மனா இந்தியன் பார்ன் ஒரு மீடியா எக்ஸிகியூட்டிவான டாக்டர் ஷமீர் ஷாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஷமீர் ஷா பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லிட்டு வருமே. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிபிசி பத்தி. அடுத்து இந்த ஃபெப் மந்த்ல தான் வந்து நிறைய சீஃப் ஜஸ்டிஸ்ல நிறைய கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அது போக கரண்டா சிஎம் இந்த ஃபெப் மந்த்ல நடந்த ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல சிஎம் ஜார்க்கண்ட்ல எலெக்ஷன் நடந்திருக்காது. சோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். சரியா, ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பாரு. அவருக்கு பதில் சம்பாய் சோரன் வந்து மாறி இருப்பாங்க. பட் இப்ப மறுபடியும் வந்துட்டு ஹேமந்த் சோரன் வந்திருப்பாரு. ஓகேவா, சிஎம் இப்போ கரண்டா அப்டேட் ஆயிக்கணும். அதுக்கும் நான் பின்னாடி வச்சிருக்கேன். பின்னாடி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற இந்த சிஎம் முக்கியமான போஸ்டிங்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது நான் பின்னாடி சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹேமந்த் சோரன் இருக்காங்க. ஓகேவா, இது வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. இந்த டெல்லியோட சீஃப் மினிஸ்டருக்கும் இந்த ஹேமந்த் சோரன் இவங்க எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ மறுபடியும் இப்போ இவங்க சிஎம் ஆயிட்டாங்க. ஓகேவா, சரி. அடுத்து நியூ லோக்பால் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் அஜய் மாணிக்ராவ் கன்வில்கர். ஓகேவா, லோக்பாலோட நியூ சேர்மனா இவங்களதான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, ஓகே, லோக்பால். அடுத்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இது நம்ம பாத்துட்டோம். IRCTCயோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சஞ்சய் குமார் ஜெயின். இது நோட் பண்ணிக்கோங்க. ICAI இதோட பிரசிடென்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? ரஞ்சித் குமார் அகர்வால். ICAI என்னன்னு தெரிஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ICAIயோட ஃபுல் ஃபார்ம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. லோக்பால் லோக் ஆயுக்தா இதோட சேர்மனும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இதுல நியூ சேர்மன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுல மிஸ் ஆயிருக்கு. பட் ICAIயோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, அக்கௌண்டன்ஸ் CA எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? CA ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா லெபானிஸ் சேர்ந்த நவாப் சலாம் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா, அடுத்து ஏமனோட PM அகமது அவாத் பின் முபாரக். கசகஸ்தானோட PM ஒலாஸ் பெக்தேனோவ்.
இன்டர்நேஷனல் பிஎம் பிரசிடென்ட் எல்லாம் படிக்கணுமானா கட்டாயம் படிக்கணும். இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய எக்ஸாம்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிஎம் பிரசிடென்ட் எல்லாம் கேட்டுட்டாங்க சரியா. ஏன்னா இந்தியாவுக்கு முக்கியமா இந்தியா போகக்கூடிய கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியாவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாத்தோட பிஎம் பிரசிடென்ட் எல்லாம் கேட்டுட்டாங்க. சோ அதனால நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். அப்புறம் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபோவோ சுபியாண்டோ. பின்லாண்டோட பிரசிடென்ட் அலெக்சாண்டர் ஸ்டப். ஓகேவா, பின்லாண்டோட பிரசிடென்ட் அலெக்சாண்டர் ஸ்டப். அடுத்து மலேசியாவோட 17வது கிங் இப்ராஹிம் இஸ்கந்தர். இப்ராஹிம் இஸ்கந்தர். ஓகே, இதெல்லாம் இன்டர்நேஷனல். இதுக்கு மேல இருக்கக்கூடியது இந்தியாவோடது முக்கியமானது. ஓகே, நான் முன்னாடி ஏதாவது கவர் அப் பண்ண மட்டும் தான் இங்க கவர் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இதுமே ரொம்ப முக்கியம். இந்த பேஜ்ல இருக்கக்கூடியது எல்லாமே முக்கியம். பட் இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியும். ஏன்னா இவ்வளவு இது நம்ம படிக்கணும். எல்லா ஸ்டேட்டுக்கும் இதுக்கெல்லாம் இது நம்ம படிக்க முடியாது. இதை நீங்க வேணா ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. எதெல்லாம் நான் படிக்கணும்னு நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். எது முக்கியங்கிறதும் நான் சொல்லிடுறேன். நான் முக்கியம் சொல்றது எல்லாமே கட்டாயம் நீங்க படிச்சாகணும். அடுத்து மார்ச் மந்த் இருக்கக்கூடியது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட டபுள் பாராலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். ஓகேவா, ஜாவ்லின் த்ரோல டூ டைம் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா. ஓகேவா, தேவேந்திர ஜஜாரியா. இவரை வந்து பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரியா, தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்கணும்னா இப்படி கூட கேட்கலாம். தேவேந்திர ஜஜாரியா வந்துட்டு எந்த ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிறவரு அப்படின்னு கேட்டா ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொல்லணும். அதுவும் பாராலிம்பிக். ஓகேவா, பாராலிம்பிக்னாலே வந்துட்டு இந்த ஊனமுற்றோர்களுக்கான ஒலிம்பிக் போட்டி. சரியா, அதுல இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சோ இவரை தான் அந்த பாராலிம்பிக் கமிட்டியோட இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி, ஒலிம்பிக் அசோசியேஷன் வேற, இது பாராலிம்பிக் கமிட்டி. ஓகேவா, பாராலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் இவர் தான். ஓகேவா, மார்ச் மந்த். அடுத்து இது வேண்டாம். இப்போ கரண்டா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, கரண்டா இருக்கக்கூடிய என்எஸ்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா நளின் பிரபாத். ஓகேவா, சோ இது வரும். இது பேஜ் வேண்டாம், நான் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன். இது வேண்டாம். ஓகே, இவரை நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம். எஸ்எஸ்பியோட டைரக்டர் ஜெனரலா இவர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ எஸ்எஸ்பி தலித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவரு எஸ்எஸ்பிக்கு தான் வருவாரு. ஓகேவா, சில இடத்துல என்எஸ்டிக்கும் கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா அது வந்து கொஞ்சம் சும்மா ஒரு அடிஷனலா கொடுத்திருப்பாங்க போஸ்ட். பட் அது கிடையாது. ஓகேவா, என்எஸ்டிக்கு வராது. இவர் வந்து எஸ்எஸ்பிக்கு மட்டும் தான் வருவாரு. சோ அடுத்து பாருங்க, கேப்டன் ஸ்வேதா சிங். ஓகே, ஸ்வேதா சிங் அப்படிங்கிற ஒரு உமன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் சீஃப் பிளைட் ஆபரேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகேவா, சீஃப் பிளைட் ஆபரேஷன் இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா ஸ்வேதா சிங். ரொம்ப முக்கியமானது இது. ஸ்வேதா சிங் சீஃப் பிளைட் ஆபரேஷன்ஸ் இன் டிஜிசிஏஸ் பிளைட். ஓகே, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போஸ்ட் கூட இது, சீஃப் பிளைட் ஆபரேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவங்கள நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட். இது ரொம்ப முக்கியம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட், எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல ஷெட்யூல்ட் காஸ்டோட நேஷனல் கமிஷனுக்கு யார சேர்மனா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. ஓகேவா, கிஷோர் மக்வானா. இது தெரிஞ்சுக்கோங்க, அந்த சிம்பிள் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட். ஓகேவா, அடுத்து ஹரியானாவோட சிஎம் நாயப் சைனி. ஓகே, எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மும் அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும். ஹரியானாவோட சிஎம் இது ஹரியானால யாரு, நாயப் சைனி. அடுத்து FATF ஓட நியூ பிரசிடென்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வரும். FATF ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு மெக்சிகோவோட எலிசா டி ஆண்டா மட்ராசோ. அப்படிங்கிறவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ தெரிஞ்சுக்கோங்க. FATF ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனும் கூட. என்னது, பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து நவ்னீத் குமார் சேகல பிரசார் பாரதியோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பிரசார் பாரதியோடது. ஓகேவா, நமக்கு இப்போ டிடி இந்தியா, டிடி நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, டிடி பொதிகை, அந்த பிரசார் பாரதிக்கு கீழே தான் வரும். சோ இதோட சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, நவ்னீத் குமார் சேகல். ஓகேவா, அடுத்து சீனியர் பியூரோக்ராட்டான ராகுல் சிங்க சிபிஎஸ்இயோட சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சிபிஎஸ்இயோட சேர்மன் யாருன்னா ராகுல் சிங். சிபிஎஸ்இயோட சேர்மன் ராகுல் சிங். அப்ப யூபிஎஸ்சியோட சேர்மன் தெரிஞ்சுக்கணும்ல. யூபிஎஸ்சியோட சேர்மன் யாரு, மனோஜ் சோனி.
யூபிஎஸ்சியோட சேர்மன் மனோஜ் சோனி அண்ட் சிபிஎஸ்சியோட சேர்மன் ராகுல் சிங். ஓகேவா, ராகுல் சிங். இவங்க 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இந்தியாவோட பேங்க்ஸ் அசோசியேஷனோட, ஓகே, இந்தியாவோட பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, அதோட சேர்மனா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா எம்.வி. ராவ். இவரு எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஇஓ இருந்திருக்காரு. ஆனா இப்போ அவரை இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட சேர்மன். அடுத்து டைமண்ட் பாரோன் கோவிந்த் தோலாக்கியா. ஓகே, கோவிந்த் தோலாக்கியா அப்படிங்கிறவரை இந்தியாவோட இந்த இந்தியால வந்து டைமண்ட் ஹவுஸ் சொல்லப்படுற இந்த சூரத் டைமண்ட் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சூரத்ல தான் டைமண்ட் அந்த இது அதிகமா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சோ சூரத் டைமண்ட் பர்ஸோட நியூ சேர்மனா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? கோவிந்த் தோலாக்கியா. இந்தியாவோட செகண்ட் டைமண்ட் ட்ரேடிங் ஹப்பா சூரத் அப்படிங்கிறது. ஓகேவா, சூரத் செகண்ட் தான். ஓகே, சோ அவர் யாரு? கோவிந்த் தோலாக்கியா. சூரத் டைமண்ட் போர்ஸோட நியூ சேர்மன் கோவிந்த் தோலாக்கியா. அடுத்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தா சதானந்த் வசந்த் தாத்தே. ஓகே, டேட் கிடையாது, தாத்தே. ஓகேவா, டேட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க கூடாது, தாத்தே. ஓகே, வசந்த் தட்டே அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யூபிஎஸ்சியோட டைரக்டரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹன்ஷா மிஸ்ரா. ஓகேவா, இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்கன்னு நீங்க கொடுத்திருக்காங்க, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸோட ஆபீசரா இருந்திருக்காரு. இப்போ அவரை யூபிஎஸ்சியோட டைரக்டரா போட்டிருக்காங்க. ஓகேவா, டைரக்டர் ஆஃப் யூபிஎஸ்சி. அடுத்து ரிபப்ளிக் ஆஃப் யூனியன் ஆஃப் மியான்மர் ரிபப்ளிக் அப்படிங்கிற கண்ட்ரியோட புது அம்பாசடரா இந்தியால இருந்து யார் போயிருக்காங்கன்னா அபய் தாக்கூர். ஓகேவா, நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் யுனைடெட் நேஷனுக்கு, யூஎஸ்க்கு, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த மந்த்ல என்ன இருக்கோ அதை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த மாதிரி அம்பாசிடர், ரெப்ரசன்டேட்டிவ்லாம் நிறைய இருக்கும். அதை நீங்க ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. ஓகேவா, சப்போஸ் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா நம்ம அதையும் இது பண்ணணும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோஸோட புது ஹெட்டா. ஓகே, விண்டோஸ் தெரியும்ல, மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் அவங்களோடது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் சர்ஃபேஸோட புது ஹெட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா பவன் தௌலுரி. ஓகே, பவன் தௌலுரி. இவரு ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சவர், மேபி தமிழரா கூட இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட நியூ ஹெட். அடுத்து என்டிஆர்எஃப், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, இந்தியால ஏதாவது பிளட்டோ இல்ல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஏற்படுதோ அந்த டைம் வந்துட்டு ஏதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைம் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறவங்க தான் இந்த என்டிஆர்எஃப் ஃபோர்ஸ் சொல்லுவோம். சோ இதோட டைரக்டர் ஜெனரலா யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? பியூஷ் ஆனந்த். ஓகே, அடுத்து ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அவஸ்திய லா கமிஷனோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. லா கமிஷனோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவரு இப்போ லோக்பாலோட மெம்பராவும் இருக்காரு. சரியா, லோக்பாலோட மெம்பர் ரித்துராஜ் அவஸ்தி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஒரு இது லோக்பாலுக்கு, இதுதானா? அது வந்து மாணிக்ராவ் கன்வில்கர் அப்படிங்கிறது சேர்மன். அப்ப இவர் என்னவா மெம்பர் சேர்மன் மாணிக்ராவ் கன்வில்கர். ஓகே, இவரு லோக்பாலோட மெம்பர். ஓகேவா, சோ இவர் வந்து எங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க சேர்ந்திருக்காரு? லா கமிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு, சேர்மன் ஆஃப் லா கமிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ லோக்பாலோட மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங்ல இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து ஓவராலா கொடுத்துருக்கோம். சோ இது மட்டும் வேண்டாம், இது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களை. அடுத்து பாத்துக்கோங்க, என்ஐஏக்கு யாரு பார்த்தோம்? சதானந்த் வசந்த் தாத்தே அப்படின்னு பார்த்தோம். சிஎம், ஹரியானாவோட சிஎம் நாயப் சிங் சைனி. அடுத்து பேரலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்? தேவேந்திர ஜஜாரியா, ஜாவ்லின் த்ரோவர். அப்புறம் 2 டைம் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் வந்துட்டு கிஷோர் மக்வானா. சிபிஎஸ்இயோட சேர்மன் ராகுல் சிங். பிரசார் பாரதியோட சேர்மன் நவ்னீத் குமார் சேகல். இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட சேர்மன் எம்.வி. ராவ். அப்புறம் ஸ்லைஸ், இது எக்ஸ்ட்ரா தான். ஸ்லைஸோட பிராண்ட் அம்பாசிடர், ஸ்லைஸ் எல்லாம் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம்ல, அதோட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம நயன்தாராவை போட்டிருக்காங்க. அப்புறம் நைகர் அப்படிங்கிற பிளேஸுக்கு இந்தியாவோட அம்பாசிடர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீதாராம் மீனா. ரஷ்யாவோட இந்தியன் அம்பாசிடர் யாருன்னு பாத்தீங்கன்னா வினய் குமார். மியான்மரோட என்வாய் அம்பாசிடர்
ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ யாருன்னு பாத்தீங்கன்னா அபய் தாக்கூர் இது பார்த்தோம். சோமண்டு பக்ஷி அப்படிங்கிறவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அம்பாசிடர்ஸ். ஓகேவா? அடுத்து இது எல்லாம் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ். பாகிஸ்தானோட பிரசிடென்ட் ஆசிப் அலி ஜர்தாரி, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பர்போவா சுபியாண்டோ, பாகிஸ்தானோட பிஎம் ஷபாஸ் ஷெரீப், பிஎம் பிரசிடென்ட் ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலஸ்டைனோட பிஎம் வந்துட்டு முகமது முஸ்தப். பாலஸ்டைன் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சுல, சோ அதோட பிஎம் கேட்க வாய்ப்பு இருக்கு, முகமது முஸ்தப். சோ அடுத்து ஏப்ரல் வந்துட்டு ஃபர்ஸ்டா பீரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நமக்கு டிஆர்டிஓ இருக்கிற மாதிரி போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார் சர்மா. ஓகேவா? ராஜீவ் குமார் சர்மா. அடுத்து அசோச்சம். ஓகேவா? அசோச்சம் அப்படிங்கறது வந்துட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் நாயர். இவர் இதுக்கு முன்னாடி கேகேஆர் இருந்துச்சுல, எல்லாரும் ஐபிஎல் டீம் இப்போ கரண்டா இப்போ ரீசெண்டா கூட இவங்க வின் பண்ணிருப்பாங்க. சோ கேகேஆர் சிஓ வந்துட்டு அசோச்சாமோட பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அசோச்சாமோட பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அசோச்சாம் அப்படிங்கறதுல நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அசோச்சாம் பத்திலாம். சோ அசோச்சாம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? அசோசியேஷன் ஆஃப் Associated Chambers of Commerce and Industry of India. ஓகேவா? அசோச்சாமோட ஃபுல் ஃபார்ம் இதுதான், அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஓகே, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் அடுத்து ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்போட ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் பர்சன் இருப்பாங்க, சரியா? அதோட ஐஜியா. ஓகேவா? ஐஜியா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? லவ் குமார் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, சரியா? இவர் ஃபேமஸான ஒரு ஐபிஎஸ் ஆபீசரும் கூட. சோ இவரை தான் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்போட ஐஜியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மனோஜ் பாண்டா. ஓகே, இது பார்த்தோமே. மனோஜ் பாண்டா வந்துட்டு 16th ஃபினான்ஸ் கமிஷனோட நியூ மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ பிரசிடென்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ், பிரசிடென்ட்டும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி மனோஜ் பாண்டா அப்படிங்கிறவர் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர், மனோஜ் பாண்டா. ஓகே, மனோஜ் பாண்டா அப்படிங்கிறவர் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பர். அப்ப இந்த ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக்ல இப்ப கரண்டா யாரெல்லாம் இருக்காங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி. அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF ஓட ஹெட்டா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா பல்கேரியனை சார்ந்த கிறிஸ்டாலினோ ஜார்ஜியாவா. ஓகே, கிறிஸ்டாலினா ஜார்ஜியாவா அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க செகண்ட் 5-year டேர்ம்க்கு ஆல்ரெடி இவங்க தான் இருந்தாங்க, இப்பவும் மறுபடியும் இவங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரியா? பல்கேரியாவை சேர்ந்த கிறிஸ்டாலினா ஜார்ஜியாவா. ஓகேவா? IMF ஓடது. அடுத்து டிகே திரிபாத்தின்னு பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி வைஸ் சீஃபா இருந்தவர், வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபா இருந்தவரை என்னவா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க? சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தினேஷ் குமார் திரிபாத்தி, டிகே திரிபாத்தி அப்படிங்கிறவரு முன்னாடி வைஸ் சீஃபா இருந்தாரு, கரண்டா என்னவா இருக்காரு? சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபா இருக்காரு. கரண்டா என்னது? சீஃபா இருக்காரு. அப்ப இவர் இருந்த பொசிஷனுக்கு அந்த வைஸ் சீஃப்க்கு யாரு வந்திருக்கணும்ல? ஒருத்தர் வந்திருக்கணும்ல, அதுதான் யாரு? கிருஷ்ணா சுவாமிநாதன். நான் எடுத்து வச்சிருப்பேன், காமிக்கிறேன். கிருஷ்ணா சுவாமிநாதன் வந்துட்டாங்களா? முன்னாடி வைஸ் சீஃபா இருந்தவர் அப்படி கரண்டா இருக்கக்கூடிய சீஃபா மாறிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, டிஆர்டிஓ வந்துட்டு இப்ப கரண்டா வந்து நிர்பய் அப்படிங்கிற ஒரு பிளைட் டெஸ்ட் வந்து ஒரு க்ரூஸ் மிசைல வந்துட்டு இது டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, இது இல்ல, இது அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. இண்டிஜினியஸ்லி இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சண்டிப்பூர், இல்ல இது அப்பாயின்மெண்ட்ஸ்ல வராது. இது நேஷனல் நியூஸ்ல படிக்கணும், இல்ல டிஃபென்ஸ் நியூஸ்ல படிக்கணும். அது எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு, சோ நோட் பண்ணிக்கோங்க, அது வேண்டாம். அடுத்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா ஃபர்ஸ்ட் எவர் ஒரு உமனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நைமா காத்தூன். அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஓகே, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் யாரு? நைமா காட்டூன். ஃபர்ஸ்ட் ஒரு உமனை செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட கரண்ட் டிஜி யாருன்னு கேட்டா நளின் பிரபாத். ரொம்ப முக்கியம், நளின் பிரபாத், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஓகேவா? சோ அடுத்து
அடுத்து ஓவராலா இங்க கொடுத்திருக்கோம். சோ அங்க இல்லாததும் இங்க கவர் ஆகும். சோ எல்லாத்தையும் நம்ம வாசிக்கலாம். கிருஷ்ணா சுவாமிநாதன் கரண்டா வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் யாருன்னு சொன்னேன்? கிருஷ்ணா சுவாமிநாதன் சொன்னா, அப்போ கிருஷ்ணா சுவாமிநாதன், தினேஷ் கே திரிபாதி அப்படிங்கிற 2 பேரை நீங்க நாவல் ஸ்டாஃபுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தினேஷ் கே திரிபாதி வந்து முன்னாடி வைஸ் சீஃபா இருந்து இப்போ சீஃப் ஆயிட்டாரு. கிருஷ்ணா சுவாமிநாதன்ங்கிறவரு இப்போ கரண்டா, இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் கிருஷ்ணா சுவாமிநாதன் தான் வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபா இருக்காங்க. ஓகேவா? அப்போ வைஸ் சீஃபும் முடிஞ்சிச்சு, சீஃபும் முடிஞ்சிச்சு. அடுத்து சிபிஐயோட டைரக்டர் வந்து அனுராக் குமார். ஓகேவா? ஜாயிண்ட் டைரக்டர் அனுராக் குமார். என்எஸ்டியோட டைரக்டர் ஜெனரல் நளின் பிரபாத். இது ரொம்ப முக்கியமானது. பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட டிஜி டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷேபாலி சரண். டிஓபிடி சாக்தி மித்தால். ஓகேவா? டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. சரியா? டிஓபிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஓகே, அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, அதோட டைரக்டர் சாக்ஷி மித்தல். அப்புறம் அசோச்சாமோட பிரசிடென்ட் பார்த்தோம், சஞ்சய் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 41st நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன். ஃபிக்கியோட லேடிஸ் ஆர்கனைசேஷனோட நேஷனல் பிரசிடென்ட், 41st நேஷனல் பிரசிடென்ட் ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா. அடுத்து பாரத் பேயோட சிஓ வந்துட்டு நளின் நேகி. விப்ரோட சிஓ ஸ்ரீனிவாஸ் பல்லியா. ஸ்லோவேகியாவோட பிரசிடென்ட் பீட்டர் பெலக்ரினி. இதெல்லாம் இன்டர்நேஷனல். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அயர்லாந்து வந்து சைமன் ஹாரிஸ். டெபியூட்டி பிஎம் ஆஃப் பாகிஸ்தான் வந்துட்டு நம்ம பிஎம் பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். டெபியூட்டி பிஎம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா முகமது இசாக் தாஸ். அவர் ஃபாரின் மினிஸ்டரா இருந்தவரை டெபியூட்டி பிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நான் கொடுத்திருக்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க. அது போக முக்கியமா முன்னாடி சொன்ன எல்லா இந்த சிபிஐயா இருக்கட்டும், என்எஸ்டியா இருக்கட்டும், பிஐபி, அசோச்சம் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மஸ்ட் கேட்கக்கூடியது. சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து மே, இன்னும் 2 மாசம் ஸ்பீடா பண்ணலாம். யூனிசெஃபோட இந்தியன் நேஷனல் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா கரீனா கபூர் கான அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதோட டேக்லைன் என்னவா? a fair chance to life every child deserve. ஒவ்வொரு சைல்டும் டிசர்வ் பண்ணக்கூடிய எல்லா சைல்டுக்குமே ஈக்குவலான சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சைல்டுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு டேக்லைன் செட் பண்ணிருக்காங்க. யூனிசெஃப்ல இருந்து இந்தியாவில நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஆயுஷ்மான் குரானா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து நேஷனல் அம்பாசிடர் இருந்தாரு. இப்போ யூனிசெஃபோட அம்பாசிடர் யாருன்னா கரீனா கபூர் கான். அடுத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெகாலயாவோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா இதாஷிஷா நோங்ரங். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவோட டைரக்டர் ஜெனரல் பார்த்தோம், டிஜிபி ஆஃப் போலீஸ், டிஜிபி ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம். முன்னாடி போய் பார்த்துடலாமா யாருன்னு சொல்லிட்டு ஜான் மந்த்ல பார்த்தோம். மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி ரஷ்மி சுக்லா. அப்போ மெகாலயாவோட ஃபர்ஸ்ட் டிஜிபி யாரு? ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி இதாஷிஷா நோங்ராங். அந்த பேரே அந்த நார்த் ஈஸ்ட் பேர் மாதிரி இருக்கு, நோங்ராங் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து நாசாவோட சீஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா யாரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா டேவிட் சல்வானினி. ஓகே, டேவிட் சல்வானினி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசாவோட சீஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். ஓகே, ஏஏ ஆபீசரா. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் கன்ஃபெடரேஷன், சிஐஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? சஞ்சீவ் பூரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஐடிசியோட மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்ட். அடுத்து ஆல் இந்தியா ஏர்ன்னு சொல்லுவோம்ல, ஆல் இந்தியா ரேடியோவோட கரண்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா மௌசுமி சக்கரவர்த்தி. இதுக்கு முன்னாடி இவங்க இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல இருந்தாங்க, சீனியர் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸோட ஆபீசர். பட் இப்போ ஆல் இந்தியா ரேங்கோட டைரக்டர் ஜெனரலா இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? சரி. சோ அடுத்து ஓவராலா மே மந்த் நிறைய இல்ல, பட் மே மந்த் இங்க இருக்க கொடுத்துருக்கத கவர் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ்எஸ்சி அப்படிங்கிறது என்னது? ராகேஷ் ரஞ்சனா. எஸ்எஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாமா? எஸ்எஸ்சி நம்ம எக்ஸாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். சரியா? என்னடா எஸ்எஸ்சி இங்க வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோட சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் ரஞ்சன். ஓகே, ராகேஷ் ரஞ்சன். இவர் மணிப்பூர் கேடரை சார்ந்தவர், ஐஏஎஸ் ஆபீசர். இவரை பத்தி இப்பதான் நான் பார்த்தேன்.
எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட சேர்மன் ராகேஷ் ரஞ்சன். கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேவா? அடுத்து ஆகாஷ்வாணி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அதோட டைரக்டர் ஜெனரல் மௌசுமி சக்கரவர்த்தி. இப்பதானே பார்த்தோம், இவங்க ஆல் இந்தியா ரேடியோக்கும் அவங்க தான். ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோ எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோ எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்துட்டு கபில் சிபில். ஜியோ பினான்சியல் சர்வீஸோட எம்டி அண்ட் சிஇஓ ஹிதேஷ் சேத்யா. இப்போ பிரைவேட் செக்டரோட அப்பாயின்மெண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ, அதானி இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பிரைவேட் செக்டர், பிரைவேட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய கம்பெனிஸோட அந்த பிரசிடென்ட், சிஇஓ அந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் சஞ்சீவ் புரி. ஓகேவா? கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. HDFC பேங்கோட சேர்மன் அதானு சக்கரவர்த்தி. இஃப்கோவோட டைரக்டர் விவேக் கோலே. அடுத்து சோனி இந்தியாவோட சிஇஓ, சோனி அப்படிங்கறது நெட்வொர்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கௌரவ் பானர்ஜி. சிங்கப்பூரோட பிஎம், இதெல்லாம் இன்டர்நேஷனல்ல வந்துரும். சிங்கப்பூரோட பிஎம் லாரன்ஸ் வாங். தைவானோட பிரசிடென்ட் லாய் சிங்தே. ஓகே, நான் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு சில பிரசிடென்ட் பிஎம் கொடுத்திருக்கேன். இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பிஎம் எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஞாபகம், ஒரு தடவை நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யூனிசெஃபோட இந்தியன் அம்பாசிடர் நம்ம பார்த்தோம், கரீனா கபூர். அப்புறம் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் மென்ஸ் T20 வேர்ல்டு கப். பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து ஷாகித் அப்ரிதி. நம்ம இந்தியால இருந்து யுவராஜ் சிங் போயிருப்பாங்க. சோ நிறைய பேர் இருக்காங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி. அடுத்து மேகாலயாவோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம், இடாஷிஷா நோக்ரங். ஓகேவா? டிஜிபி. சோ அடுத்து ஜூன் லாஸ்ட் மந்த் வந்துட்டோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட கரண்ட் சேர்பர்சன் யாருன்னா விஜய் பாரதி சயானி. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபார்மர் NPCI அந்த பேமெண்ட் கார்பரேஷன் பார்த்தோம்ல, அந்த பேமெண்ட் கார்பரேஷன் ஃபார்மர் முன்னாடி யார் தலைவரா இருந்தாரோ அவரை இப்போ பேமெண்ட் ஃப்ராட்ஸ் ரிலேட்டடா சார்ஜ் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேனல்ல இப்போ இவரை சார்ஜ் எடுக்க வச்சிருக்காங்க. சரி, அபயா ஹோத்தா. ரிசர்வ் பேங்க்ல இப்போ பேமெண்ட் ஃப்ராட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம், நிறைய விளம்பரம் எல்லாம் பாக்குறோம்ல. சோ அதுல இவரை வந்து சீஃபா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அபயா ஹோத்தா. ஓகே, அடுத்து உபேந்திர திவாரி has been appointed as next chief of army staff. பார்த்தோமா? உபேந்திர திவாரிங்கிறவரு இதுக்கு முன்னாடி என்னது வைஸ் சீஃபா இருந்தாங்க. ஓகேவா? உபேந்திர திவாரி அப்படிங்கிறவரு திவேடி அப்படிங்கிறவரு இதுக்கு முன்னாடி வைஸ் சீஃபா இருந்தாரு. இப்போ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆயிட்டாங்க. முன்னாடி வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆயிட்டாங்க. அண்ட் இவர் வந்து இதுக்கு முன்னாடி சீஃபா யார் இருந்தாரு, மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர் இருந்தாராம். இதுக்கு முன்னாடி சீஃபா மனோஜ் பாண்டேங்கிறவர் இருந்தாரு. பட் இப்போ யார் இருக்காரு, உபேந்திர திவாரி. ஓகேவா? சோ இது கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி படிக்க முடியாது. அப்ப இப்போ ஒரு வைஸ் சீஃப் இருக்கணும்ல, வைஸ் சீஃப் தான் அதான் நான் சொன்னேன், NS ராஜா சுப்பிரமணி. ஓகேவா? இது கரண்டா ஆர்மி ஸ்டாஃபோட சீஃப் உபேந்திர திவாரி அண்ட் ஆர்மி ஸ்டாஃபோட வைஸ் சீஃப் ராஜா சுப்பிரமணி. அடுத்து ஃபிக்கியோட டைரக்டர் ஜெனரலா ஜோதி விஜ் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபிக்கியோட டைரக்டர் ஜெனரல் ஜோதி விஜ். அடுத்த பிசினஸ் வேர்ல்டோட சேர்மன், ஃபவுண்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மீடியா. இவங்கள இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். ஓகேவா? IATAS, இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட நியூ மெம்பரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அனுராக் பத்ராவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஆக்சுவலா யாரா, இவரு பிசினஸ் வேர்ல்டோட சேர்மனும் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா ரிலேட்டடா ஏதோ ஒரு கம்பெனி போல அதை ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா. ஓகேவா? BW பிசினஸ் வேர்ல்ட். இது எல்லாத்துக்கும் சேர்மன் அண்ட் ஃபவுண்டரா இருந்திருக்காங்க. பட் இப்போ அவர் என்னவா இருக்காரு, இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட மெம்பரா இருக்காரு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பெல்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட கரண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் ஜெயின். பெல்லோட கரண்ட் CMD மனோஜ் ஜெயின். அடுத்து TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட நெக்ஸ்ட் செக்ரட்டரி யாரா, அதுல் குமார் சௌத்ரி. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோமே, எங்க ஜேன்ல பார்த்தோமா, நான் இந்த PDF உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க முன்ன போய் பாத்துக்கலாம்.
ஏன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துதான் படிக்கிறோம் இதுக்கு. இங்க பாருங்க, அனில்குமார் லகோத்தி இருந்தாரா? அனில்குமார் லகோத்தி முன்னாடி சேர்மனா இருந்தாங்க. இது செக்ரட்டரியா? இப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும் எக்ஸாம்ல. இது யாரு? இவரு செக்ரட்டரி. ஓகேவா? அத்துல் குமார் சௌத்ரி, அது அனில்குமார் லகோத்தி சேர்மன்ங்கிறது. இவரு செக்ரட்டரி. ஓகேவா? செக்ரட்டரி. அடுத்து நாஃபெட், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்கண்டஸ்டடா. ஓகேவா? இவரே டைரக்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. யாரு? ஜேதா அஹிர். ஓகே, ஜேதா அஹிர். சரியா? சோ அடுத்து ஜூன் மந்தோடது ஓவராலா கவர் பண்ணிருக்கேன். லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஜூன் மந்த் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூன் மந்த் தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்குல்ல. சோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான போஸ்ட்ல யார் யார் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன ஒரு இது படிச்சாலும் சரி, என்ன ஒரு கரண்ட் ஆபீஸ் படிச்சாலும் சரி, நான் இப்போ காமிக்கக்கூடிய முக்கியமான ஆபீஸ நீங்க கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? பாருங்க, அது என்னன்னா நேஷனல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? நீங்க சிஎம் ஆஃப் இந்தியா இல்ல பிஎம் ஆஃப் இந்தியான்னு சர்ச் பண்ணாலே, கூகுள்ல சர்ச் பண்ணாலே இந்த நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு வரும். அதை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரசிடென்ட்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்க, கரண்டா யார் யார் இருக்காங்கன்னு வந்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல். சோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாத்தையும் தெரியணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் யாரு? திரௌபதி முர்மு. வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர். பிரைம் மினிஸ்டர் பிஎம் மோடி. ஓகேவா? அண்ட் அவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டு நோ அபவுட் பிரைம் மினிஸ்டர்னு கிளிக் பண்ணிருக்காங்களா, மோடி அவர்களோட டீடைல் எல்லாமே வரும். நம்ம பிரசிடென்டோட டீடைல் எல்லாம் வரும். இந்த மாதிரியான வெப்சைட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமான வெப்சைட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இந்த நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியால பிரசிடென்ட் அன்னைக்கு என்னென்ன பண்றாங்க அண்ட் அவங்களோட பயோடேட்டா எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை கண்டிப்பா எடுத்து பாருங்க. சரியா? பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே. இப்போ அப் டு டேட் வந்து நமக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. அந்த அன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜெனரல் நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, வைஸ் பிரசிடென்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஜூனுக்கு அப்புறம் மாறி இருப்பாங்க. ஜூனுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ஜூனுக்கு அப்புறம் மாறி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதுக்கு முன்னாடி அனுராக் தாக்கூர் இருந்தாங்க. இப்போ வந்து மன்சுக் மண்டவியா. ஓகே, மன்சுக் மண்டவியா இருக்காரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மன்சுக் மண்டவியா தான் இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி அனுராக் தாக்கூர் இருந்தாரு. அதே மாதிரி இந்த மன்சுக் மண்டவியா வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரா இருந்தாரு. இப்போ வந்து ஜேபி நட்டா இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு கேட்கறதுல 2023 இந்த மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்த, இந்த ஹெல்த் ஸ்கீமை கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க. சோ அப்போ யாரு மினிஸ்டரா இருந்திருப்பாங்க? அப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டர் யாரு இருந்திருப்பாரு? மன்சுக் மாண்டவியா. சோ அவரை சொல்லணும். ஓகேவா? அப்ப யார் இருந்தாங்களோ அவங்கள சொல்லணும். இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ அனுராக் தாக்கூர் இருந்திருப்பாரு அப்போ ஸ்கீம்ல 2023 வரைக்கும். இப்போ அவர் இல்ல, இப்பதான் மன்சுக் மாண்டவியா இருக்காரு. அப்ப இது எல்லாமே நீங்க முன்ன யார் இருந்தாங்க, இப்ப யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பட் இப்ப யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான போர்ட்டல் தான் இது. இப்ப இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் யார் இருக்காங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துக்கோங்க. பட் எதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, பினான்ஸ் மினிஸ்டர் யாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், முக்கியமான போஸ்ட் எல்லாம் மாறல, பட் ஒரு சிலது மாறி இருக்கு. அதுல முக்கியமான நான் பார்த்தது வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மாறி இருக்கு. ஓகேவா? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மாறி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மாறி இருக்கு. வேற எல்லாம் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது பார்க்கணும். இது கண்டிப்பா நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது இதை வாசிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் கரண்ட் கவர்னர்ஸ் அப்டேட் என்னன்னு பார்க்கணும். அப்டேட்டா நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்துட்டு புதுச்சேரியோடது வந்து அவங்க விலகி இருப்பாங்க. சரியா? சோ பாத்தீங்கன்னா இங்க இருக்குமா? இங்க இல்ல, லெப்டினன்ட் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கும் புதுச்சேரினா. இதுல இருக்கும். இப்போ வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது. இப்ப யாரு இருக்காங்க? ராதாகிருஷ்ணன் இருக்காங்க புதுச்சேரிக்கு. கரண்டா அப்டேட் ஆயிக்கிடணும். இந்த கவர்னர் அண்ட் லிeutenant கவர்னர்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கவர்னருங்கிறது ஸ்டேட்டுக்கு வரும், ஸ்டேட்டோட கவர்னர்ஸ். அண்ட் lieutenant கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ங்கிறது வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் சிஎம், கரண்ட் அப்டேட்டடா இருக்கக்கூடிய சிஎம் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டா ஜூன்ல தான் யாரு பதவியேற்றிருப்பாரு? ஆந்திர பிரதேஷோட சந்திரபாபு நாயுடு. ஓகே, அதுக்கப்புறம் ஹரியானாவோடது பார்த்தோம், ஹரியானாவோட நாயப் சிங் சைனிங்கிறது பார்த்தோம். அப்புறம் ஜார்க்கண்டோடது பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோமா. சம்பரன் சொரன் ஒருத்தரை எடுத்தோம். ஆனா இங்க இருக்கிறவங்க பாருங்க, இப்போ கரண்டா ஜூன்ல மாறிட்டாங்க, ஹேமந்த் சொரன் சொல்லிட்டு.
ஓகேவா. இவருக்கும் டெல்லி அந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால இவரை வந்து நீக்கிருப்பாங்க, மறுபடியும் இவரே வந்து அந்த சிஎம் மாறிட்டாரு மறுபடியும், ஹேமந்த் சோரனே. ஸோ அப்ப எல்லாத்தையுமே அப் டு டேட் வச்சிருக்கணும். நீங்க இதை வந்து ஒரு தடவை எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை போய் பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஓகே. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட முக்கியமானது சீஃப் ஜஸ்டிஸ் தான். சீஃப் ஜஸ்டிஸ் இந்த டிஒய் சந்திரஜோத் இருக்கார்ல, அவர் வந்து 2016 இருந்தே அவர் தான் இருக்காராம் ஆபீஸ். அவர் வந்து ஜட்ஜா இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. ஓகேவா. சோ அதெல்லாம் அவரை பத்தின பயோடேட்டா இருக்கு. அப்புறம் நம்ம பிஎம் பிஎம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஓகேவா. அவர் எங்க போனாரு எல்லாமே வரும், இதுல எல்லாம் பிக்சரா வரும். அப்புறம் இவங்க நம்ம திரௌபதி முர்மு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வரும். சோ இதெல்லாம் பாக்க சம்டைம்ஸ் நானும் இப்பதான் கண்டுபிடிச்சேன். சரியா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் டீச்சிங் பண்றதுக்காக தான் இதை தேடும் போது கிடைச்சிச்சு. பட் நான் இதுல பார்த்தேன்னா இப்படி நம்ம உள்ளே போயிடலாம், அவ்வளவு இது நிறைய இருக்கும். சோ அவங்களை பார்த்து அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது. அது அடுத்து சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இப்ப கரண்டா யார் இருக்காங்கன்னு பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் முப்படைகளுக்கும் தளபதி யாரு, அனில் சௌஹான். டைரக்டர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு, ஜெனரல் அனில் சௌஹான். அப்புறம் ஆர்மி ஸ்டாஃப் இப்ப பார்த்தோம் உபேந்திர திவேடின்னு பார்த்தோம். அப்புறம் ஏர் ஸ்டாஃப் விவேக் ராம் சௌத்ரின்னு. ஓகேவா. விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவரு ஏர் சீஃப் மார்ஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நாவல் ஸ்டாஃப் தினேஷ் கார்த்திக். ஓகே, தினேஷ் கே திரிபாதி. ஓகேவா. சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபோடது தினேஷ் கே திரிபாதி. இப்பதானே பார்த்தோம், அப்டேட் ஆயிடுச்சா, இந்த நாளும் தெரிஞ்சிருச்சா. அடுத்து மெம்பர் ஆஃப் எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு. சோ எம்பி எம்எல்ஏ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பட் அவ்வளவு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ இந்த பிரசிடென்ட்ல இருந்து சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கும் வரைக்கும் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சோ மஸ்ட் நோ, இது தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சன்சாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லோக்சபா ராஜ்யசபா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவின்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. அது ரெண்டையும் என்னவா மாத்திட்டாங்க இப்பனா சன்சாத் அப்படின்னு மாத்திட்டாங்க. சன்சாத் எல்எஸ் சன்சாத் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. சன்சாத் அப்படின்னு மாத்திருப்பாங்க. அந்த டிவி இப்போ நீங்க உங்க டிவி இதுல எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். டிடி பொதிகை, டிடி சேனல்ஸ் மாதிரி இந்த சன்சாத் அப்படிங்கிற டிவியும் இருக்கும். ஸோ சன்சாத் தான் அந்த லோக்சபால நடக்கக்கூடியது, ராஜ்யசபால நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் இந்த சன்சாத்ல வரும். சோ அதை பத்தி நான் தேடும் போது என்ன கிடைச்சிச்சுன்னா லோக்சபா வச்சு ஓபன் பண்ணேன். லோக்சபா இது ராஜ்யசபா, அடுத்து லோக்சபா. அதுல யார் யார் மெம்பரு அண்ட் லோக்சபா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு டீடைல்ஸ் வருது பாருங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது எல்லாமே இதுல வருது. ஓகேவா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு, டெபியூட்டி ஸ்பீக்கர் யாரு, லீடர் ஆஃப் ஹவுஸ், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ், இது ரொம்ப இருக்கும். செக்ரட்டரி ஜெனரல். ஓகேவா. இதுல இந்த ஸ்பீக்கர், டெபியூட்டி ஸ்பீக்கர் இது எல்லாமே கேட்கலாம். ஓகேவா. 19 இருந்து இவர் தான் இருக்காரு இப்போ வரைக்குமே. அடுத்து ஜெக்தீப் தங்கர் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து இது ராஜ்யசபாவோட சேர்மன். எல்லாமே நமக்கு நெட்ல அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு தடவை பாருங்க. சரியா. அந்த இந்த போர்ட்டல் நான் போய் பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல எனக்கு ஒரு லைப்ரரியில போயிட்டு இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தேன். ஓகேவா. நிறைய இருக்கு இதுல, கேலரி, டவுன்லோட்ஸ், பப்ளிகேஷன்ஸ், நாலேஜ் சென்டர்ல எல்லாம் நிறைய அந்த ராஜ்யசபா பத்தின எல்லா இதுவும் இருக்கும். பாலிட்டி ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் பார்லிமெண்டரி டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இதெல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதான் நான் சஜஸ்ட் பண்றேன். இது வேணும்னா நீங்க இது உள்ள போய் பாருங்க. சரியா, நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. காஸ்டிங் ஓட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, பில்லுனா என்ன, எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஐபி, ஒரு சில கவர்மெண்ட் வெப்சைட் சொல்றேன். பிஐபி அப்படிங்கிறது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இப்ப கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட், என்னென்ன மினிஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம், இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். ஓகேவா. கரண்டா இங்க பாருங்க எல்லாமே வரும். யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா என்ன பண்ணாரு, ஹோம் அஃபேர்ஸ் அவர் தானே. ஸோ அவர் என்ன இன்னைக்கு எங்க வந்து போய் என்ன ஒர்க் பண்ணாரு, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் யங் ப்ரொஃபஷனல் ஃபாரம்ல வந்து லேம்ப் லைட்டிங் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் இந்த மாதிரியானதும் கவர்மெண்ட் ரிலேட்டடானது, இதுவும் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கலாம். அப்புறம் டிடி. அண்ட் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் எதுன்னா, நீங்க இனிமேல் இது வரைக்கும் ஒரு ஆஸ்பிரண்டா இருந்துட்டு நீங்க இது வரைக்கும் மத்த நியூஸ் சேனல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வேற எந்த நியூஸ் சேனலும் பாக்காதீங்க. இந்த டிடி இந்தியா, டிடி பொதிகை, டிடி அப்படின்னு போட்டிருக்கிற எந்த சேனல்னாலும் பாருங்க. ஓகேவா. நீங்க என்ன இப்போ தமிழ்னா நமக்கு பொதிகை சேனல் இருக்கும்,
பொதிகை சேனல்ல நியூஸ் வந்து காலையில 8 மணிக்கும் சாயந்தரம் 5 மணிக்கும் வரும்னு நினைக்கிறேன். இல்ல யூடியூப்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா டிடி இந்தியா அல்லது டிடி பொதிகை போட்டீங்கன்னா அதுல நியூஸ் வரும். அந்த நியூஸ் மட்டும் பாருங்க டெய்லி. ஓகேவா? நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். அதுலயே உங்களுக்கு முக்கியமான கவர்மெண்ட் நியூஸ் சொல்லியிருப்பாங்க. அது சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், கண்டிப்பா அதுல கவர்மெண்ட் நியூஸ் தான் வரும். ஓகேவா? இப்ப டிடில வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இங்க பாருங்க, அந்த இப்போ அங்க அமெரிக்கால நடக்கக்கூடிய ப்ராப்ளம், அப்புறம் ரஷ்யாவோட ப்ராப்ளம் எல்லாமே இதுல கவர் பண்றாங்க. ஓவராலா உங்களுக்கு வந்து இந்த இதுல ஐடியா கிடைக்கும். இந்த ரோபோகான் 2024 எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். சோ இப்படி கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. அப்ப எக்ஸாம்ல இந்த மாதிரி நீங்க நியூஸா படிச்சுட்டு வரும்போது, நியூஸா பார்த்துட்டு வரும்போது அது விஷுவலா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் இந்த டிடி சேனலை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை வந்து போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், ஏன் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ போர்ட்டல் காமிச்சல, இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, SSC CGL 2024 இல்ல எந்த SSC சிலபஸ்னாலும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுல ஜெனரல் அவேர்னஸுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ புரியும். Questions in this component will be aimed at testing the candidate's general awareness of the environment around him. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் பத்தின ஜெனரல் அவேர்னஸ் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அது நம்ம எப்படி சொசைட்டில அப்ளை பண்ணணுங்கிற இதை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்னா சும்மா நம்ம ஜெனரலா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம எப்படி சொசைட்டில அப்ளை பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் questions will also be designed to test knowledge of current events of such matters of everyday observation. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய, நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு கரண்ட் ஈவெண்ட்ஸை பத்தின நாலேஜும் நமக்கு இருக்கணும். அதுக்கு நான் இந்த சொன்ன எல்லா டிஜிட்டல் போர்ட்டல்ஸும் யூஸ் ஆகுமா, இந்த டிடி இந்தியா அந்த மாதிரியான இது யூஸ் ஆகுமா, பிளஸ் PIB யூஸ் ஆகுமா? ஓகே, கரண்டா நம்ம இந்தியால என்ன நடந்துட்டு இருக்குது, நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் scientific aspects as may be expected of any educated person. scientific aspect நம்ம ரோபோகான்ங்கிறது எதுக்கு, ஓகேவா, எதுக்கு யூஸ் பண்ணுதோம் அப்படிங்கிற ஒரு டீடைல் தெரியணும்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? அந்த சயின்டிபிக் ஆஸ்பெக்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, this will also include relating to India and its neighboring countries. இந்தியா மற்றும் அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ். நெய்பரிங் கண்ட்ரீஸ்னா இப்ப எல்லா கண்ட்ரீஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரான்ஸ்ல இருந்து எல்லா கண்ட்ரீஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸும் நம்ம எடுத்துக்கணும். இந்தியா பத்தியும் சரி, அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் பத்தியும் சரி, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ் சீனு, அப்புறம் ஜெனரல் பாலிசி, சயின்டிபிக் ரிசர்ச் எல்லா ரிலேட்டடும் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜெனரல் அவேர்னஸ் சிலபஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி அப்டேட்டடா இருந்தாதான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கிறத தெரிஞ்சாதான் நம்மளால ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்ல வரேன்னா? இந்த பேஜ் பார்த்தோன்னே எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. அதுக்காக தான் நான் மேல இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டலும் சொன்னேன். எல்லாத்தையும் போய் பாருங்க. அண்ட் அது போக இப்ப நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு செஷன் வச்சிருக்கேன். இது எதுக்காகனா, இது நோட் பண்ணிக்கோங்க சரியா? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லாம விட்டுட்டேன், பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செஷன் என்னன்னா, இப்போ கரண்டா இம்பார்ட்டன்டா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் கரண்ட் முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆபீஸ் பியரர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து நான் பிப்ரவரியில ஒன்னு எடுத்திருப்பேன், பட் இப்போ நான் இதை எடுக்க போறேன் சரியா? இது ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் PDF கொடுத்துருவேன். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் 1 month கழிச்சு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. போதுமானது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன், அந்த போர்ட்டல் எல்லாத்தையும் நீங்களே ஓபன் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவை அதுல என்ன இருக்குங்கிற கண்டென்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது போக நான் இன்னும் வேற ஏதாவது வந்துட்டு போர்ட்டல்ஸ் பார்த்தேன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கட்டாயம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சரியா? கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் பார்த்தேன்னா கட்டாயம் சஜஸ்ட் பண்ணுவேன். இனிமேல் இல்லாட்டியும் இப்பத்துல இருந்து நீங்க டிடி இந்தியா நியூஸை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? சரி. சோ ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடியது இப்போ ஜூன் 2024 ஜூலை 2024 படி யார் என்னென்ன முக்கியமான போஸ்ட்ல இருக்காங்க பார்க்க போறோம். சோ ஃபாஸ்டா இந்த ரேபிட் ஃபயரா கொண்டு போயிடலாம். ராஜீவ் கௌபா அப்படிங்கிறது கேபினெட் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி வினய் மோகன் பத்ரா, அப்புறம் ஹோம் செக்ரட்டரி அஜய் குமார் பல்லா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி TV சோமநாதன், காமர்ஸ் செக்ரட்டரி சுனில் பத்வால், டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிரிதர் அரமானி, ரெவன்யூ செக்ரட்டரி சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா? இதெல்லாம் செக்ரட்டரிஸ். அடுத்து CGA. ஓகே, CAG. CGA யாரு? ஷியாம் எஸ் துபே. CAG கிரீஷ். ஓகேவா? கண்ட்ரோலர், ஆடிட்டர் அண்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி 28 ஷியாம் எஸ் துபேனா
பாரதிதாஸ் இருந்தாரு. ஓகேவா, இவரு 14வது. கிரீஷ் சந்திர முர்மு வந்துட்டு 14வது சிஏஜி. அப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வெங்கட் ரமணி. ஓகேவா, 16வது அட்டார்னி ஜெனரல் வெங்கட் ரமணி. 15வது கே வேணுகோபால். சீஃப் ஸ்டாட்டிஸ்டியன் ஆஃப் இந்தியா யாரு? ஜிபி சாமந்த். அப்புறம் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட். 49th இதுக்கு முன்னாடி உதய் உமேஷ் லலித் இருந்திருப்பாரு. அப்புறம் லோக்பால் சேர்மன் ஆஃப் லோக்பால் யாரு? மாணிக் ராவ் கன்வெல்கர், பார்த்திருப்போம். அடுத்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌகான். சீஃப் ஆஃப் நேவி தினேஷ் குமார் திரிபாதி. இதுக்கு முன்னாடி ஹரிகுமார் இருந்திருப்பாங்க. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திர திவாரி. இதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டேன் இருந்திருப்பாங்க. அப்புறம் இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஏர் ஸ்டாஃப் விவேக் ராம் சௌத்ரி. அப்புறம் நிதின் அகர்வால் வந்துட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல். அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் அருண்குமார் மிஸ்ரா. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஹீராலால் சமரியா. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ராஜீவ் குமார். ஓகே, எலெக்ஷன் கமிஷனர் இவருக்கு கீழே இன்னும் 2 எலெக்ஷனுக்கு இவர் சீஃப் எலெக்ஷன் சிஇசி. இவருக்கு கீழே 2 பேர் வருவாங்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சொல்லிட்டு. இப்ப அது யாரு அப்டேட்டடா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பேர் நான் பார்த்து சொல்லட்டுமா? இப்ப ஏன்னா இந்த எலெக்ஷன் அப்போ வந்து மாறி இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா 2024 இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ பாத்தீங்கன்னா தெரியும். அருண் கோயல் ஒரே ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்லணும்ல. இதுக்கு முன்னாடி வேற 2 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ ஜூன் மந்த் மாத்திட்டாங்க. சோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஞானேஷ் குமாரும் எலெக்ஷன் கமிஷனர் 2 பேரு. சரியா, ஞானேஷ் குமாரும் சுக்பிந்தர் சிங் சத்துவும். ஓகேவா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் தான். பட் இவருக்கு கீழே 2 இருந்திருப்பாரு. ஒருத்தர் பேர் வந்துட்டு கணேஷ் குமார்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கணேஷ் குமார். இன்னொருத்தர் பேர் வந்துட்டு சுக்பிந்தர் சிங் சந்து. இப்ப கரண்டா இருக்கிறவங்க இவங்க 2 பேர் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 3 பேரு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜீவ் குமார், கணேஷ் குமார், சுக்பிந்தர் சிங் சந்து. ஓகேவா, அடுத்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்மன் சுரேஷ் சந்திர சர்மா. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட சேர்மன் ரேகா சர்மா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்மன் ஸ்ரீவஸ்தவா. ஓகேவா, அடுத்து காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா ரவ்னித் குமார். 16th பினான்ஸ் கமிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், அரவிந்த் பனாகரியா. லா கமிஷன் சேர்மன் வந்துட்டு ருத்ராஜ் அவஸ்தி. ஓகே, இது எல்லாமே சேர்மன் தான். இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத், எல்லாருக்கும் தெரியும், எஸ் சோம்நாத். அண்ட் சந்திராயன் வந்துட்டு அங்க விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இன்னையோட 1 வருஷம் ஆகுது. சரியா, இந்த வருஷம் இப்பத்தோட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஜூலை வந்துச்சுன்னா ஆகஸ்ட் வந்து அது தரையிறங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு வரும். அடுத்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டர் உன்னி கிருஷ்ணன் நாயர். ஐசிஎம்ஆர் மெடிக்கல் ரிசர்ச் இருக்குல்ல, அதோட டைரக்டர் ஜெனரல் ராஜீவ் பெல். நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியோட டைரக்டர் பிரவீன் சர்மா. டிஆர்டிஓட டைரக்டர் ஜெனரல் சமீர் வி காமத். அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து யாரு? அஜித் தோவல். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நேஷனல் சயின்டிபிக் அட்வைசர் அஜய் குமார் சூட். எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரன். அண்ட் என்ஐயோட சீஃப் திங்கர் குப்தா. சிபிஐயோட சீஃப் பிரவீன் சூத். இதெல்லாம் முக்கியமான போஸ்ட். சரியா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோட சீஃப் தாப்பன் குமார் தேக்கா. ராவோட சீஃப் ரவி சின்ஹா. நான் உங்களுக்கு பிக்சரோட கொடுக்கறது எதுக்காகனா, அதை நம்ம வேற எங்கேயாவது அவங்களை வந்து நம்ம டிவி நியூஸ்லயோ எங்கேயாவது பார்க்கும்போது அவர் பேரை நீங்க கரெக்டா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்க இவர ரவி சின்ஹாவையோ இல்ல ஐபியோட சீஃபா நீங்க நியூஸ்ல சப்போஸ் எங்க பாக்குறீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அடையாளம் ஞாபகம் வரணும். அதுக்காக தான் பிக்சர் எல்லாம் கொடுக்கறது. நம்ம சேர்மன் கிரிக்கெட்டோட சீனியர் செலக்ஷன் கமிட்டியோட சேர்மன் அஜித் அகர்கர். இவர் தான் வந்து செலக்ஷன் கமிட்டியோட சேர்மன். அப்புறம் நாசாவோட நியூ சீஃப் டெக்னாலஜிஸ்டா நம்ம இந்தியா ரிலேட்டடான இவரு ரோக்ஸானா பர்டன் ஏசி சரானியா. ஓகே, ஏசி சரானியாவை சீஃப் டெக்னாலஜிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நாசாவோட. அப்புறம் கவர்னர் ஆர்பிஐயோட கவர்னர் சக்தி கந்தா தாஸ். அதுக்கு கீழே டெபியூட்டி கவர்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டிஆர் சங்கர், ராஜேஸ்வர் ராவ், மகேஷ் குமார் ஜெயின், சுவாமிநாதன் அண்ட் மைக்கேல் தேவபட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். தேவரத் பட்ரா அப்படின்னு, மைக்கேல் டி பட்ரா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆர்பிஐயோட சீஃப் பினான்சியல் ஆபீசர் சுதா பாலகிருஷ்ணன். அண்ட் எஸ்பிஐயோட சேர்மன் தினேஷ் குமார் காரா. எஸ்பிஐயோட பினான்சியல் ஆபீசர் காமேஸ்வர் ராவ் கொடாவண்டி. இங்க பினான்சியல் ஆபீசர் சுதா பாலகிருஷ்ணன், இங்க காமேஸ்வர் ராவ் குடாவண்டி. அடுத்து சேர்மன் ஆஃப் ரயில்வே போர்டு யாரு? ஜெயவர்மா சின்ஹா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன். அடுத்து சிஇஓ அண்ட் சேர்மன். ஓகே, சென்ட்ரல் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ராம் கரண் யாதவ். அண்ட் யுஐடிஏயோட சிஇஓ அமித் அகர்வால்.
யுஐடிஏயோட சேர்மன் நீல்கந்த் மிஸ்ரா. அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப் அனீஷ் தயால் சிங். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு ராகேஷ் பால். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்கோட சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம். நித்தி ஆயோக்கோட டெபியூட்டி சேர்மன் சுமன் கேபரி. அப்புறம் நித்தி ஆயோக்கோட சேர்மன் யாரு? நம்ம பிஎம் மோடி அவர்கள் தான் இருப்பாரு. சரியா? அடுத்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி கிரீஷ் பபத். கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்கோட சேர்மன் வந்துட்டு சந்தோஷ் குமார் கங்வார். அடுத்து சேர்பர்சன் ஆஃப் எல்ஐசி சித்தார்த்த மொகண்டி. எம்டி ஆஃப் எல்ஐசி துரைசுவாமி. ஹெட் ஆஃப் பிஐபி ஷேபாலி பி சரண். அடுத்து சிஇஓ ஆஃப் சன்சத் டிவி. ஓகே, இப்பதான் நான் சொன்னேன்ல சன்சாத் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா லோக்சபா முன்னாடி தனித்தனியா டிவி இருந்தது, இப்போ அந்த சன்சாத் அப்படிங்கிறது தான் வரும். ரஜித் புனானி. அடுத்து ஆல் இந்தியா ஜெம் அண்ட் ஜுவல்லரி டொமஸ்டிக் கவுன்சிலோட சேர்மன் ஷயம் மேரா. டிஜிசிஏயோட அதாவது நியூ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஃப் யூபிஎஸ்சியோட டிஜிசிஐ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் சிங் ரகுவன்ஷி. அப்புறம் தெலுங்கானாவோட சீஃப் செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தெலுங்கானா வந்துட்டு சாந்தி குமாரி. யூஎஸோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிக் ஜட்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்பிரீத் மோனிகா சிங். ஓகேவா? அடுத்து நாஸ்காமோட சேர்பர்சன் ராஜேஷ் நம்பியார். எஃப்டிஐஏயோட பிரசிடென்ட் மாதவன், நம்ம தமிழ் ஆக்டர். பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அடுத்து பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட சிஎம்டி பர்மிந்தர் சோப்ரா. டாடா ஸ்டீலோட எம்டி சிஇஓ நரேந்திரன். அண்ட் ஐபிசிசியோட இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சோட சேர்மன் ஜேம்ஸ் கியா. ஓகே, இது ரொம்ப முக்கியம். என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இப்போ ரீசெண்டா ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல நான் இதை பார்த்தேன். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட சேர்மன் யாருன்னா பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. சிபிஐசியோட சேர்மன் சஞ்சய் குமார் அகர்வால். அண்ட் பிரசிடென்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது முக்கியமான போஸ்டிங்ஸ். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது இந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த பார்லிமெண்டரி போஸ்டர்ஸ் பார்க்க போறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? திரௌபதி முர்மு. அண்ட் இவங்க செகண்ட் உமன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடென்ட்டும் கூட. அண்ட் இவங்களுக்கு எதிர்த்து நின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. ஓகேவா? இவங்க 15வது பிரசிடென்ட். அடுத்து வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தங்கர். அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னா ஜக்தீப் தங்கர் தான். வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மன். அடுத்து ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் ஹரிவன்ஷ் நாராயண். ஓகேவா? அதே மாதிரி லோக்சபால சேர்மன் கிடையாது, லோக்சபால ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா. இவங்க தான் இப்பவும் கடந்த 2019 இருந்து இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இங்க வந்து சேர்மன், வைஸ் சேர்மன் எல்லாம் வராது எங்க லோக்சபால. அடுத்து ராஜ்யசபாவோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல். ராஜ்யசபாவோட டெபுட்டி லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். அதே மாதிரி லோக்சபாவோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். அண்ட் டெபியூட்டி லீடர் வந்து இங்க வேக்கண்டா இருக்கு. ஓகேவா? லோக்சபாவோட லீடர் நரேந்திர மோடி அண்ட் ராஜ்யசபாவோட லீடர் பியூஷ் கோயல். ஓகேவா? லீடர் ஆஃப் த ஹவுஸ் சொல்லுவாங்க. அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் லீடர் இருப்பாங்க. ராஜ்யசபாவோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ காங்கிரஸோட பிரசிடென்ட் இவர் தான். இப்போ காங்கிரஸோட தலைவர் இவர் தான். அதே மாதிரி லோக்சபாவோட ஆப்போசிஷன் லீடர் வந்துட்டு ராகுல் காந்தி. ஓகேவா? ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு, இப்போ அவர் தான் ஆப்போசிஷன் லீடர். அடுத்து ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல், லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரல் பிரமோத் சந்திர மோடி அண்ட் உட்பால் குமார் சிங். இதெல்லாம் என்னது? பார்லிமெண்டரி போஸ்டர்ஸ். ஓகேவா? ராஜ்யசபா அண்ட் லோக்சபால இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சிஎம் இருக்கு. சோ சிஎம் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த போர்ட்டல்ல நீங்க என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி சில டைம் அப்டேட் ஆயிக்கோங்க. முன்னாடியும் யாரு இருந்தாங்கிறது எக்ஸ்ட்ராவா தெரியும்னா தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல் இந்த போர்ட்டல்ல நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, கட்டாயம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லா போர்ட்டலையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாமா? முடிஞ்சு இதோட. அண்ட் இங்க வந்து ஃபைனலா என்ன கொடுத்துருக்கேன்னா முக்கியமான இந்தியன் சிஓஸ், இன்டர்நேஷனல் கம்பெனில இருக்கக்கூடிய இந்தியன் சிஓஸ், இதனால நீங்க பாத்துக்கோங்க. நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன்ல, அவ்வளவுதான். ரொம்ப டைம் எடுத்துருச்சு. சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில சின்னதா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைச்சிருந்தா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டீடைலான எல்லா நியூஸுமே நான் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிற, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவது இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படித்தானே? சோ தேங்க்யூ, பை.